மீதி வைக்க சொல்லலை. சொன்னாரா? இருக்கிற பாத்திரத்தை கழுவி என்ன செய், நீ எனக்கு கொண்டு வந்து தான் சொல்லி கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாரு. எதுக்காக காலி பண்ணுறாரு? உலகத்தானுக்கு, தேவனை அறியாதவனுக்கு ஒன்றுமில்லாமல் போக பண்ணுறது அவனுக்கு திரும்ப கிடைக்குமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் நம்மளை ஆண்டவர் வெறுமையாக்குகிறார், வெத்து பாத்திரமாக மாற்றார்னா இதுவரை நாம் அனுபவித்திராத, பெற்றிராத ஒரு புதியதை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை தருவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை காலி பண்ணுறார். அல்லேலூயா. நீங்கள் காலி பண்ணப்படும் போது என்னடா ஆண்டவர் இவருக்கு கண் இருக்கா காது இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க. அவருக்கு சரியாக தான் இருக்குது, நமக்கு தான் கண்ணும் இல்லை காதும் இல்லை, நம்ம மனசும் என்ன செய்யலை, சரியாக இல்லை. அவருக்கு சரியாக இருக்குது. அதனால தான் காலி பண்ணிட்டு புதியது ஒன்றை நமக்கு உருவாக்குவதற்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது எப்பொழுது நடக்கும்? தாவீது தேவன் தனக்குள்ளே வருவதற்கு, தன்னுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு அவன் கதவுகளை திறந்து கொடுத்தான். அவன் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தார் ஆண்டவர். திரும்ப அவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இது கடந்த நாட்களில் நாம் தியானித்தவைகள். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய கதவுகளை எப்பொழுதும் திறந்து வைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய கதவுகளை கர்த்தருக்கு திறந்து வைக்க முடியாதபடிக்கு நிறைய தடைகள் இருக்கிறத நம்ம எப்போதுமே கவனிக்கணும். 2 தலைப்பில் ஒரே பாயிண்ட்ஸை நான் பேசுகிறதுக்கு விரும்புகிறேன். எப்போ நம்முடைய கதவுகள் பூட்டப்படுகிறது தேவனுக்காக, எப்பொழுதெல்லாம் நம்முடைய கதவுகள் திறந்து வைக்கப்படுகிறது. 2 தலைப்பு, ஆனால் ஒரே பதில்தான். 2ஐயும் கண்டுபிடிக்க போகிறோம். தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியினால் ஏற்பட்ட ஒரு சின்ன அசம்பாவிதத்தின் நிமித்தம் கர்த்தர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு கதவுகளை பூட்டி கொண்டான். நல்ல கவனிங்க. எருசலேம் பட்டணம் ஏறக்குறைய 10 வாசல்கள், அப்படிதானா? எருசலேமை சுற்றிலும் எத்தனை வாசல்? 12 10? சரி, எருசலேமை சுற்றிலும் 10க்கும் அதிகமான வாசல்கள் இருந்துச்சு. அந்நியர்கள் யாரும் இவர்கள் அனுமதித்தாலே ஒழிய யாருமே உள்ள வர முடியாது. சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு எருசலேம் பட்டணத்துக்குள்ள ஒரு யூதனாவே இருந்தாலும் சரி, அந்நியனாக இருந்தாலும் சரி, கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு விடும். அதற்கு பிறகு யாருமே என்ன செய்ய முடியாது, உட்பிரவேசிக்க முடியாது. எருசலேம் பட்டணம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதனால் அடிக்கடி இவங்க கதவை பூட்டிக்கிட்டு உள்ளேயே இருந்துருவாங்க. ஸ்தோத்திரம். அந்நியன் வரவிடாமல் தடுத்ததில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்தபோது கர்த்தரையே வெளியில் விட்டுட்டு கதவை அடைச்சிட்டான் தாவீது. அல்லேலூயா. அவனே பூட்டி கொண்டான். 2 காரியம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவர் நமக்கு புதியவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதபடிக்கு 2 நடக்கும். 2 தடை. ஒன்று, நம்முடைய கதவுகளை நாமே பூட்டி கொள்வது. இன்னும் சில காரியங்களால் தேவன் நமக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு கதவுகள் பூட்டப்படுவதற்கும் பிசாசு நிறைய ஆப்ஷன்ஸை வச்சிருக்கிறான். இது 2ஐயும் தான் இன்னைக்கு தியானிக்க போகிறேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? ரொம்ப நாளாக கதவை திறங்கன்னு பாஸ் சொல்லிகிட்டே இருக்கிறாரா? சர்ச்சு கதவு ஜன்னல்லாம் திறந்தானே இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கதவை திறக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து செயல்படுவதற்கு இடம் கொடுப்பது. இனி எல்கேஜி பிள்ளைங்க போல தான் உங்களுக்கு நடத்தணும்னு நினைக்கிறேன். கதவை திறக்கிறேன்னா என்னது? அவருக்கு இடம் கொடுக்கும். அவர் இடம் கொடுத்தாலே ஒழிய அவர் நமக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய கதவுகள் தேவனுக்காக பூட்டப்படுகிறது? ஸ்தோத்திரம். எதை கொண்டு பூட்டப்பட்ட நம்முடைய கதவுகளை நாம் கர்த்தருக்காக திறந்து வைக்க முடியும்? வேகமாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். இப்போ வாசிங்க யாராவது ஒருத்தர். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். 1 சாமுவேல் 3:15. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான், அறிவிக்க பயந்தான். கதவுகளை அவன் திறந்தான், ஆனால் கர்த்தர் அவனோடு பேசின வார்த்தைகளை அறிவிப்பதற்கு, ஏலியினிடத்தில் சொல்லுவதற்கு
சாமுவேல் பயப்பட்டதாக வாசிக்கிறோம். முதலாவது கவனிங்கள், எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து செயல்பட முடியாதபடிக்கு நம்முடைய கதவுகள் பூட்டப்படுகிறது? முதலாவது, எப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை அறிவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் தயக்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கதவை ஆட்டோமேட்டிக்காக பூட்டிடும். அல்லேலூயா. இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய மால்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் டோர்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம், அந்த ஸ்டெப்ஸில் போய் நின்னாலே போதும். அதுக்கு சென்சார் இருக்குது. நீங்கள் வந்திருக்கிற சென்சாரை அது அப்சர்வ் பண்ணி தானாக கதவை திறந்துடும். நீங்கள் அதை தாண்டின உடனே கதவு தானாக என்ன செய்திடும்? மூடிடும். எப்போ கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடிக்கு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பிரவேசித்து நமக்கானதை செய்ய முடியாதபடிக்கு எப்பொழுது கர்த்தருக்காக கதவுகள் பூட்டப்படுகிறது? என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு சந்தேகம் வருதோ அப்போ கதவு பூட்டிடும். கூட இருக்கிறீங்களா? சாமுவேலை பாருங்க, நல்ல மனுஷன், ஒரு சின்ன பையன். இந்த 3வது அதிகாரம் வருகிற போது சாமுவேல் ரொம்ப சிறு பையன். 3 முறை கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். 3 முறையும் கர்த்தர் பேசினால் எப்படி கர்த்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத ஏலி சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்குறான். 3 முறை படித்தாச்சு. இது அதற்கு அடுத்த தருணம். இந்த தருணத்தில் ஆண்டவர் மறுபடியும் ஏலியை பற்றி பேசுகிறார், அவனுடைய பிள்ளைகளை பற்றி பேசுகிறார், அவனுடைய குடும்பத்தை பற்றி, இஸ்ரேல் தேசத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு அவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்த சாமுவேலுக்கு இப்பொழுது அவர் பேசின வார்த்தையில் ஒரு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் வருது? ஏலி ரொம்ப பெரிய ஊழியக்காரன், கடைசி ஆசாரியன். ஆசாரியத்துவம் என்பது இவனோடு இவனுடைய பிள்ளைகளோடு முடிவடைகிறது. இந்த 1 சாமுவேலுக்கு பிறகு ஆண்டவர் வேற ஒரு பரிணாமத்தை உருவாக்குகிறார். ராஜாக்களுடைய காலம் ஆரம்பமாக போகிறது. ஆசாரியத்துவத்துக்கு முடிவு உண்டாக்குகிறார். ஸ்தோத்திரம். பெரிய ஆள், வயசுல பெரியவன். இவனுடைய பிள்ளைகள் தேசம் முழுவதிலும் பெரிய ரவுடிகள் போல சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் பலி செலுத்துவதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை செய்வதும் தகாத விதமாக நடக்குது. இதெல்லாம் பொறுத்து கொண்ட கர்த்தர் சாமுவேல் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கும்படிக்கு ஏலியின் இடத்துல அனுப்புகிறார். ஏலிட்ட கர்த்தருடைய வார்த்தையை அவன் அறிவிப்பதற்கு பயந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். பயம் எதனால வருது? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு பயந்தான் அப்படின்னு சொன்னால், இவனுக்குள்ள ஒரு பயம் கர்த்தருடைய வார்த்தையில் சந்தேகத்தை உண்டாக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. நமக்கு எந்த வார்த்தை குறித்தும் சந்தேகம் வரலாம். கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை குறித்து, கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை குறித்து சந்தேகப்படவே கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய அடிப்படை என்பது சந்தேகத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக்குவது. அவிசுவாசனா என்னது? அவிசுவாசனா என்ன? சிம்பிளா சந்தேகப்படுறது. என்ன சந்தேகம்? இவர் எனக்கு சொன்னார, இவரால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற. எப்போதுமே கர்த்தர் சொன்னது ஒரே தரம், அப்படிதானா? ஒரே தரமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டால் 2வது தாட் தேவ சமூகத்தில் அவர் நம்மோடு பேசின வார்த்தைகளில் வரவே கூடாது. அப்படி வருதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நமக்கு தயக்கம் வருகிறது, சந்தேகம் வருகிறது. இந்த தயக்கமோ சந்தேகமோ கர்த்தர் நமக்குள்ள பிரவேசித்து செயல்பட முடியாதபடிக்கு அவருக்கு கதவை பூட்டிடும், அவர் உள்ள பிரவேசிக்க மாட்டார். அல்லேலூயா. பேதுருவை பார்த்த ஆண்டவர் என்ன கேட்டார்? கடலில் மூழ்கும் போது என்ன கேட்டார்? ஸ்தோத்திரம், அற்ப விசுவாசியே நீ சந்தேகப்பட்டாய். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தயவுசெய்து சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் சந்தேகம் வரக்கூடாது. அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒன்றை சொல்கிறாருன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அல்லேலூயா. ஒரு விதவையை பார்த்து எலியா இப்போ உள்ள யூடியூப் கால
ஸ்தோத்திரம். அந்த விசுவாசியாக அந்த அம்மா இருந்துன்னு வைங்களேன், யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிருக்கும். என்ன ட்ரெண்ட் ஆகிருக்கும் தெரியுமா? பாஸ்டர் வந்து ஒரு விதவைட்ட போய் எல்லாத்தையும் என்ன செய்துட்டாரு? உருவி சாப்பிட்டுட்டார் ஐயா. நல்ல வேளை யூடியூப் ட்ரெண்டிங் டைமில் அந்த சாரி பாத் ஊர் விதவை என்ன செய்யலை, இருக்கலை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு லாஜிக் பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்னாடி வரும்போது லாஜிக் பேசுகிறோம், எத்திக்கல் பேசுகிறோம். எத்திக்ஸ்னா என்னது? இந்த உலக அறம்னு ஒன்று இருக்குது. உலக அறம், உலக நியதி தேவ வார்த்தைக்கு ஒத்து வரவே செய்யாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமரில் வாசிக்கிறோம், சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. நல்லா கவனிங்க, சாராளுடைய கற்பம் என்ன செய்துச்சு? செத்து போயிடுச்சு. அவன் வயது சென்று முதிர் வயது உள்ளவனாய் ஆனான். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிடுச்சு. இது உலக நியதி, உலக சட்டம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் அதற்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் வார்த்தை உங்கள் முன்னாடி வரும்போது நீங்கள் லாஜிக்கல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, லாப நட்டம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நல்லது கெட்டது பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நத்திங் அபவ் தெம். அல்லேலூயா. அவைகளுக்கு மேலே வேற உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பல ரிப்போர்ட் வரலாம். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ஒரு பாட்டு எழுதினார், அப்படிதானே? மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றினதே. அது 100% உண்மை. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் நல்லா கவனிங்க. இப்படி தான் ஒரு வழி இருக்கும், இப்படி தான் ஆண்டவர் செய்யணும், இதெல்லாம் நியாயம் இல்லை, இதெல்லாம் ஒழுங்கு இல்லை, இப்படியெல்லாம் இயற்கை விதி இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு காலமும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, தயக்கம் காட்டக்கூடாது. கர்த்தர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிடும். 3 முறை கர்த்தர் சத்தத்தை கேட்டவன் கடைசி நேரத்தில் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? பெரிய ஆளப்பா, இவன் சின்ன பையன். அப்படிதானே? நல்லா கவனிங்க. சில நேரத்தில் சின்னவனை வச்சு தான் பெரியவங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்தில் ஊழியக்காரன் எப்போதுமே சின்னவனாக தான் இருக்கிறான், லோ கேட்டகரியில் தான் இருக்கிறான். நல்லது. அல்லேலூயா. மனுஷன் கீழே போட 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 கர்த்தர் உயர்த்துறதை உயர்த்திக்கிட்டே என்ன செய்வார்? போவார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? என் வார்த்தைன்னு நான் கீழே இறங்கி பேசுறது இல்லை. கீழே இறங்கினா நான் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை தூக்கி உங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்ன பேசணும், என்ன பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டு வந்து பேசுகிறனோ, அது என்னுடைய வார்த்தை அல்ல. ஸ்தோத்திரம். ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்வதற்கு பயமாக இருக்கலாம், நம்புவதற்கு ஏதுவில்லாததான் இருக்கலாம். ஏன் வார்த்தைனா நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் தயக்கம் காட்டவே கூடாது. அல்லேலூயா. சந்தேகப்படவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்தேகம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கிட்டே இருந்தா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி தீரும் அளவும். அப்படிதான் வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி முடிக்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தை யோசேப்பை சிறைச்சாலையிலே புடமிட்டதுன்னு வாசி. அது புடமிட்டதுன்னா என்ன அர்த்தம்? அவன் வழி விலகாதபடிக்கு, அவன் கர்த்தருடைய வார்த்தையின் வாக்கு தத்தத்திலிருந்து வழி விலகாதபடிக்கு அவனை கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வு வருதோ, பயம் வருதோ, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் வருதோ, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை உங்கள் காது கேட்க ஒரு 10 தடவை கதவை பூட்டிட்டு சத்தமாக சொல்லிடுங்க. உங்கள் பயம்லாம் மாறுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் இங்கேருந்து இறங்கி வெளியில் போயிட்டா நிறைய தேவை மலை போல் நிற்கும், நிறைய பிரச்சனை மலை போல் நிற்கும், நிறைய பயம் வரும், சோர்வு வரும். ஸ்தோத்திரம். மதுரைக்கெல்லாம் போனோம், நிறைய பயம் வந்துச்சு, நிறைய சோர்வு வந்துச்சு. ஆனால் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட ஆரம்பிக்கிறோமோ அப்போல்லாம் எதுக்கெல்லாம் பயந்தனோ அதை குறித்த ஒரு நம்பிக்கை தானாக எனக்குள்ளே வந்துடும்.
இதனால தான் சொல்கிறது, ஜெபம் பண்ணுறதை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. தேவ சமூகம் வருகிறத விடக்கூடாது. ஏன்னா இங்கே தான் நமக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் நமக்கு சொன்னதை குறித்த ஒரு பாசிட்டிவான பார்வை இங்கே மட்டும்தான் இருக்கும். நான் சொல்லுவேன், ஒரு தேவ மனுஷனால் மட்டும்தான், ஒரு தேவ பிள்ளையால் மட்டும்தான் எதிர்காலத்தை பாசிட்டிவாக பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12 சீசர்கள் இருந்தாங்க, இயேசு இருக்கிறார், 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, கல்லறையை உடைச்சு புரட்டுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்ததா இல்லையான்றது நமக்கு தெளிவாக சொல்லப்படலை. ஆனால் அங்கே நடந்த சில உரையாடலை வச்சு கவனித்து பார்க்கும்போது அங்கே யாருமே ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். அப்படிதானா? மார்த்தாள் சொல்கிறா நாருமே அப்படின்றா, ஸ்தோத்திரம் 4 நாள் ஆயிடுச்சே அப்படின்றா. சீசர்கள் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி தான் திட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் சீசர்கள் என்ன செய்யவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. அங்கே சதுசேயர் பரிசேயர் கூட்டம் ஒன்று இருந்தது. அன்றைக்கு சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலின் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள். பரிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல் மேலே விசுவாசம் உண்டு. பரிசேயர்களுடைய நம்பிக்கையில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா 4 நாள் வரைக்கும் அவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்குமா. அப்படின்னா கல்லறைக்குள்ளே இருந்தாலும் மனுஷனுடைய ஆவி இருக்கிறதுனால அவன் உயிரோடு தான் என்ன செய்வான், இருப்பான். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, 4 நாட்களுக்கு பிறகு அவர் அங்கே போனார் அப்படின்னு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசேயர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவன் எழுப்ப போகிறான், இவன் எழுப்புறது உயிரோடு இருக்கிற ஆளைத்தான் என்ன செய்ய போகிறான், எழுப்ப போகிறான்னு கேட்கணும். ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு ஆளுக்கு மாத்திரம்தான் சரியான பார்வை இருந்துச்சு. செத்தவங்க கூட யாராவது பேசுவாங்களா? அப்படி பேசுனா அவங்கள மந்திரவாதின்னு சொல்லிடுவாங்க, அப்படிதான். இல்லை அசுத்த ஆவி கூட தொடர்பு கொள்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. செத்தவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இயேசுநாதருக்கு மாத்திரம்தான், அவருடைய பார்வை மாத்திரம்தான் சரியாக இருந்துச்சு. லாசரும் மரிக்கலை, அவன் உயிரோட எழும்ப போகிறான் என்கிற பார்வை இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. போன வாரம் ஒன்று சொல்லியிருந்தேன், when my God commands even the dead will obey him அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை நோக்கி போகுது அப்படின்னா அவன் மரித்தவனாக இருந்தாலும் எழும்பி கீழ்ப்படிவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டும் நடந்துச்சு. ஒன்று, இயேசுவினுடைய பார்வை வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் மரித்தானா, அடக்கம் பண்ணிட்டான், அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, கல்லறைக்குள்ளே வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஒரு மனுஷனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கு. இப்படி பல டிபேட்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் இயேசு மாத்திரம்தான் லாசருவை உயிரோடு உள்ளவனா பார்த்தார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நமக்கு விசுவாசம் நம்பிக்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆல்வேஸ் we have chance. அல்லேலூயா. தாவீதுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே மறுபடியும் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தான். நமக்கு சந்தேகம் வராதுன்னு நான் சொல்லலை, நம்ம சோர்ந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் சந்தேகம் வருகிற போது, நமக்கு தயக்கம் வருகிற போது, ஒரு நாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே அவ்விசுவாசம் கொள்ளாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்துக்கிடும். ஏசாயா 50வது அதிகாரம் 4-5 வசனங்கள் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். தெரிஞ்ச வசனம் ஏசாயா 50. தந்தருளினார். நல்ல கவனிங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு சந்தேகம் மாறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுகிட்டே இருக்கணும். யாருக்கா தூக்கம் வருதா? அல்லேலூயா. தூங்குறவங்கலாம் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் இல்லை, இப்போ எல்லாரும் விழிப்பாக தான் இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை குறித்த தயக்கம் சந்தேகம் எப்போ மாறும்? கர்த்தருடைய வார்த்தையை செவி சாய்த்து கேட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு பெற்றோர் என்ன செய்வாங்க?
நான்லாம் சில நேரத்தில் அப்படி தான் செய்வேன். ஒன்று வேணும்னு கேட்பான், அது அவனுக்கு பலத்துக்கு மிஞ்சினதாக இருக்கும். இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் என்ன செய்வோம், அடுத்த முறை நான் தருவேன், அடுத்த முறை வாங்கி தருவேன். அப்போ இந்த பிள்ளைகளுடைய மனசு என்னன்னா, நம்ம வாங்கி தர மாட்டோன்னு அவங்க நம்ப மாட்டாங்க, அடுத்து வாங்கி தருவோன்னு சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்புவாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கூட இருக்கிறீங்களா? நம்ம சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவ ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம மாறிடணும். எப்படி மாறிடணும்? அவர் தரல, செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் செய்ய போகிறாரு, தர போகிறாரு அப்படின்னு அதை திரும்ப 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 கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிங்க. நான் கேட்கும்படிக்கு அவர் என் செவியை கவனிக்க செய்கிறார். இன்னைக்கு நம்ம காதுகள் என்ன கேட்குது? நம்மளை சுற்றிலும் நிறையா ஒரு காய்ச்சல் வந்துருந்து வைங்களேன், கொரோனாவாக இருக்கும், உடனே போய் செக் பண்ண அப்படின்றாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். தொண்டையில் ஒரு மாதிரி வலிக்குது, ஏம்மா வேற எதுவும் பெருசாக என்ன செய்ய போகுது, இருக்க போது, நீங்கள் உடனே போய் ஸ்கேன் பண்ணுங்க. அல்லேலூயா. கடைசி பார்த்தா அது ஒரு டோலோ 650 எல்லா காய்ச்சலும் என்ன செய்கிறோம், மாறி. ஆனால் நமக்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்னது? கொரோனா. நம்ம காது இன்னைக்கு நிறைய நெகட்டிவானதை கேட்டுட்டே இருக்குது. 2 சொல்கிறேன். இன்ஸ்டா காலத்தை மையமாக வச்சு ஒன்று நெகட்டிவாக கேட்குறோம், இன்னொன்று ரொம்ப ஷார்ட்டானதை கேட்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோகன் சிலாசரஸ் அவங்க ஜீசஸ் ரெடீம்ஸ்லேருந்து ஒரு பாட்டு, காத்திடுவார் உன்னை காத்திடுவார், காலமெல்லாம் உன்னை காத்திடுவார். அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பம் வீட்டை விட்டு வெளியில் தள்ளப்படுது. பாட்டு முடியும் போது அந்த பிள்ளை கலெக்டர் ஆகி பெரிய பங்களாவில் போய் உட்கார்ந்துருந்தார். நானும் ஜோமனை, எனக்கு இப்படி ஒரு பாட்டு வேணுமா ஆண்டவரே? ஸ்தோத்திரம். பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் தள்ளப்படணும், பாட்டு முடியும் போது எங்கே போனோம், மாளிகைக்குள்ளே போயிடணும். எல்லாம் ஷார்ட் ஆக்கப்படுது. அப்படிதானா? இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், தேவ ஜனங்கள் தேவனிடத்திலே நன்மையை அவர் தருவதற்காக காத்திருப்பதற்கு பதிலாக அவர் செய்ய வேண்டும் என்று துரிதப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தருவார்னு இல்லை, கர்த்தரை செய்யறதுக்கு தார் கம்ப வச்சு குத்திட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்மளை சுற்றிலும் நிறைய கேட்குறோம், நம்மளை இந்த உலகம் வந்து துரிதப்படுத்திட்டே இருக்கு. ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் ஸ்தோத்திரம் தலையை ஒரு துண்டை விரித்து படுப்பார். அந்த பாட்டு முடியும் போது அவர் போய் ஏசி ரூமில் மெத்தையில் படுத்துருவார். ஏசுநாதர் ரஜினிகாந்த் போல் டைரக்ட் பண்ணுற ஆள் கிடையாது. சினிமா டைரக்டர் என்ன செய்வார், மாற்றி அமைச்சிருவார், வாழ்க்கை உடனே மாறிடும், துரிதமாக கிடைச்சிரும். இங்கே அப்படி இல்லை. கர்த்தர் தருகிற வரைக்கும், செய்கிற வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தையின் மேலே சந்தேகம் கொள்ளாமல் நம்ம விசுவாசிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்? அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது, ஏன் ஆண்டவர் சீக்கிரம் செய்தாதான் என்ன? அப்படி ஒரு கேள்வி வருதா? சீக்கிரம் தந்தாதான் என்ன, சீக்கிரம் மாற்றினால்தான் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. நமக்கு அது சீக்கிரமாக தோணலாம். கர்த்தர் நம்மை குறித்து பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். தேவ சித்தம் என்னைக்குமே 100% நன்மைக்கு ஏதுவானது. அல்லேலூயா. தேவ வார்த்தைகள் அது சொன்னதை நிறைவேற்றி தீரும் அளவும் நமக்கு நன்மைகளை தருவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு நாளும் நம்ம கர்த்தரை வந்து வேகப்படுத்தக்கூடாது, துரிதப்படுத்தக்கூடாது. இப்போ நான் சொன்ன, ஆண்டவரே எங்களுக்கு 3000 ஆத்துமாக்கள் வேணும், உடனே நீர் எங்களுக்கு தரணும். பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுறான், நான் வருஷத்தில் 52 பிரசங்கம் பண்ணுறேன். ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கத்துக்கே 3000 பேரை கொடுத்தீரு. 52 பிரசங்கம்னா 15 1.5 லட்சம் விசுவாசிகள் வந்திருக்கணுமே அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆண்டவரை வேகப்படுத்துகிறேன். ஆனால் ஆண்டவர் இன்னும் செய்யலை. ஆண்டவர் செய்யலை தரலைன்றதை விட அவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும். ஸ்தோத்திரம். அவர் செய்ய வேண்டிய காலத்தில் செய்வார். ஒருவேளை அவர் செய்யாமல் போனாலுமே நமக்கு நஷ்டமே கிடையாது. உங்களுக்கு எதுவும் நஷ்டம் வருதா? இப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் நமக்கு செய்யலை தரல அப்படின்றக்காக நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கும் நம்ம நஷ்டம் அடைஞ்சிருவோமா? ஒரு நாளும் இல்லை. கர்த்தர் எதையும் நன்மையாக மாற்றுவதற்கு
வல்லவராக இருக்கிறார். சகரியா 7:11-13 2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சகரியா 7:11-13 அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னு அவன் சொல்கிறான். ஹல்லேலூயா. சிறையிருப்பு காலத்தில் ஆண்டவர் சகரியாவை கொண்டு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. என்ன செய்கிறாங்களா? கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அங்கே அந்த வார்த்தையை பாருங்கள். தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்கள் செவியை அடைத்து கொள்ளுகிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எங்கேயுமே நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற சத்தம் ரொம்ப கேட்கவே முடியாது. தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறாருங்கிற சத்தத்தை கேட்க முடியும். நம்புறீங்களா அதை? அல்லேலூயா. இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் பெருசாலாம் நம்முடைய நன்மையை விரும்புகிற ஆட்கள் யாரும் நம்மளை சுற்றிலும் இருக்க மாட்டாங்க. நம்ம வேணா நண்பர்களுங்கெல்லாம், எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் தாத்தா, பாட்டின்னெல்லாம். ஆனால் நம்ம நன்மையை விரும்புகிறது அவர்கள் எல்லாரை காட்டிலும் 100% கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம குறைவுபட தொடங்குகிற போது, நமக்கு பலவீனம் வர தொடங்குகிற போது, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு அல்லது தேவன் வைத்திருந்த பாதிலிருந்து விலகி செல்லுகிற போது நல்லா கவனிங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் குறைவாக தான் இருப்பாங்க. நம்ம நன்மையை விரும்ப மாட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு, இப்போ நான் காரில் போகிறேன், எனக்கு சந்தோஷந்தான், நல்ல கார் இருக்குது, நீங்களும் நிறைய பேர் சந்தோஷப்படுறீங்க, உண்மைதான். ஆனால் நடந்து போகிற விசுவாசியை நான் ரோட்டில் பார்த்தேன்னா அவனுக்காக அவளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணிட்டு தான் காரில் போகிறேன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. யாருடைய குறைவை நான் ஒரு நாள் விரும்பினது கிடையாது. இவ்வளோதான். அல்லேலூயாவா? நான் இதை சொன்ன உடனே நீங்கள் கைத்தட்டி எங்கள் பாஸ்டர் வாழ்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. அல்லேலூயா. நன்மைகளை விரும்புறது கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. பொண்டாட்டியுமே விரும்ப மாட்டான். ஏன் மனைவியை சொல்லலை? அல்லேலூயா. புருஷனை விரும்ப மாட்டான். அவனுக்குள்ளது கிடைக்கிற வரைக்கும் தான் ஸ்தோத்திரம் மனைவி பிள்ளைகள் எல்லாம். இந்த மனசு இருக்கு பாருங்க, ஒரு நாளில் கிழக்க பார்க்க திரும்போம், இன்னொரு பக்கத்தில் மேற்க பார்க்க திரும்பிடும். மனசு ரொம்ப கடினமான ஒன்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடினமான ஒன்று. ஆனால் நம்மளை சுற்றிலும் நெகட்டிவான, நாம் கேள்விப்படுவதற்கு அல்லது நம்முடைய நன்மைகளை விரும்பாத ஒரு கூட்டத்தின் நடுவில் தேவ சமூகம், தேவன் நம்முடைய நன்மையை மாத்திரமே விரும்புகிற ஆண்டவர். ஒரு நாள் அவர் தீமைக்குள்ளே நம்ம போகணும்னு விரும்புகிறதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அவர் வார்த்தையின் மேலே நமக்கு தயக்கம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் போன வாரத்திலே சொன்ன வார்த்தை உபாகமா 12:28, உபாகமா 12:28, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் என்று அங்கே ஆண்டவர் சொல்றார் மோசே மூலமா. உபாகமா 12:28. இந்த எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யணுமா? கவனித்து கேட்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட இருக்கிறீங்களா? நம்ம கேட்கறது தான் நம்முடைய மனநிலையை தீர்மானிக்குது. சொல்ல இந்த வார்த்தை புரியுதா? நம்ம எதை கேட்குறோமோ அது நம்முடைய மனநிலையை, நம்முடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுது. அப்படிதானே? நீங்கள் நல்லது கேட்டால் நம்முடைய மனம் நல்ல மாதிரிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளை குறித்து ஒரு தப்பானதோ அல்லது நம்மை பயமுறுத்தக்கூடிய ஒன்றையோ கேட்டால் நம்முடைய மனம் அதுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன், ஏன் நம்பிக்கையற்றதை நம்ம கேட்கணும்? இந்த உலகத்தில் ஏன் தேவையற்றவைகளை நம்ம கேட்கணும்? அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற இருதயத்தை, காதுகளை, செவிகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு
1 நாளாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தில், இப்பொழுதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்து அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாக இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்கிறேன். அங்கே இன்னொரு வார்த்தை அங்கே சொல்கிறான் பாருங்க, கர்த்தருடைய கற்பனைகளை விசாரியுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. சிம்பிளாக என்ன சொல்ல வர்றேன், நம்முடைய காதுகள் எப்போதும் தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதில் நமக்கு தயக்கம் வரக்கூடாது. தயக்கம் வந்தால் என்ன ஆகும்? தயக்கம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்படுகிறது. கர்த்தர் நமக்குள்ளே பிரவேசித்து ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இப்படி இருக்குது, அவர் ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை நம்ம நம்பலை, விசுவாசிக்க முடியலைன்னா சொன்னவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும், செயல்பட முடியும்? புரியுதா உங்களுக்கு? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்யுங்க. கச்சாடியில் தண்ணியை ஊற்றிட்டு வாங்கி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவர் சொன்னபடியே செய்யுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க, இன்னும் உனக்கு ஒன்றும் நடக்கலையா, அற்புதம் நடக்கலையா? அவர் சொன்னபடி அவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் தரித்திரமாக இருக்கு, இன்னும் வியாதி இருக்குதா, அவர் சொன்னபடி எனக்கு செய்வார். இன்னும் ஒன்றும் இல்லையா, அவர் எனக்கு சொன்னபடி தருவார். அல்லேலூயா. அந்த 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 அனுபவம் நமக்கு வேணும். அவர் சொன்னதில் ஒரு நாள் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, தயக்கம் வரக்கூடாது. சந்தேகம் தயக்கம் வருகிறது, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே சந்தேகம் தயக்கம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்டு விடும். கர்த்தர் நமக்குள்ளே ஒருபோதும் செயல்பட முடியாது. அல்லேலூயா. அப்போ இன்னொரு வார்த்தை, எப்பொழுது கர்த்தருடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசித்து செயல்படுவதற்கு நம்முடைய கதவுகள் எப்பொழுது திறக்கப்பட்டிருக்கோம், எப்பொழுது சந்தேகம் இல்லாமல் அவருடைய வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது கர்த்தருக்காக கதவுகள் திறந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உள்ளே வர்றது தான் தாமசம். கர்த்தர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை எப்படியும் மாற்றி அமைக்க அவராலே முடியும். அவருக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு உங்கள் விருப்பம்தான். ஒரு செகண்ட்லையும் அவர் மாற்றி அமைக்க முடியும். இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், மோசே சொன்ன மாதிரி, தேவரீர் நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ பண்ண ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளோ துன்பமோ அவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ நிந்தனையோ எவ்வளோ அவமானமோ அவ்வளோ மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வார்த்தையின் மேலே நமக்கு விசுவாசம் வேணும். ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம விசுவாசம் அற்றவர்களாக இருக்கக்கூடாது. பாஸ்டர் கல்யாண் சென்னை அவர் ஒரு கோட் ஒன்று சொன்னார், when you read Bible it will read you அப்படின்றார். அப்படின்னா நம்ம வேதத்தை வாசிக்கும்போது வேதம் நம்மளை வாசிக்குமா? அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய எப்படி சொல்ல, நம்ம முகத்தை பார்க்கறது, நம்முடைய விசுவாசத்தை அளவிடுகிறது வேதத்தை வாசிக்கும்போது நம்ம யாருன்னு நமக்கு சொல்லித்தரும். இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களை பார்த்து கேட்குறேன், போன வாரம் ஃபுல்லாக பைபிள் வாசித்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பைபிள் வாசித்தவங்க, ஜெபம் பண்ணவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கவனிங்க, ஜெபமும் வேத வாசிப்போம் ஒரு தேவ பிள்ளைக்கு அடிப்படையான ஒன்று. இந்த ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லைன்னா நம்ம கர்த்தர் சமூகத்தின் ஆசீர்வாதங்களை தயவு செய்து விரும்பாதீங்க. இது மேஜிக் பண்ணுற இடம் கிடையாது. நான் ஒரு மேஜிக் மேனும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எந்த ஊழியனும் மேஜிக் மேன் கிடையாது. இல்லை ரஜினிகாந்த் போல் ஹீரோ கிடையாது. வருவார், பறந்து அடிப்பார், அவர் அங்கே தான் அடிப்பார். அரசியலில் விட்டு அவர் ஓடிட்டார். அவரை விட சின்ன பையன்லாம் எங்கே வரான்? அரசியலுக்கு வர்றான், ஓடிட்டான். ஹீரோயிசம் ஸ்க்ரீனில் மட்டும்தான். ஊழியக்காரன் யாரும் ஹீரோ கிடையாது, மேஜிக் மேன் கிடையாது.
ஆட்டோலெல்லாம் எழுதி போட்டிருப்பான், என் வாழ்க்கை என் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். கை உயர்த்துங்க பார்ப்போம். என் ஆசீர்வாதம் என் முழங்காலில். சொல்லுங்க, என் ஆசீர்வாதம் என் வாயில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தாங்க பொறுப்பு. கூட இருக்கிறீங்களா? நீங்க தான் பொறுப்பு. ஏன் நல்ல இல்லை வாழ்க்கை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இயேசுநாதர் பொறுப்பு இல்லை, நீ தான் பொறுப்பு. ஒரு பைபிளை 7 நாளில் ஒரு அதிகாரம் விடுங்க, நீங்கள் ரொம்ப முழுசாலாம் முடிக்க வேண்டாம். 10 வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஒரு பைபிளை முழுசாக வாசித்து முடிக்க முடியுமா? முடியாத? ஒரு அதிகாரங்க, ஒரு 10 வசனம். நான் சொல்கிறேன், இது மேஜிக் இல்லை. நீ இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. திங்கட்கிழமை காலையில் எழும்பின உடனே ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 வசனம் மாத்திரம் நீ மனசார வாசித்துட்டு 7 நாள் ஃபுல்லாக அதை நீ செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீ வந்து பாரு. கர்த்தர் உன்னை தொடுறதும் உன்னை மாற்றுகிறதும் வேற மாதிரி இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் செய்யறதே இல்லை, கேட்கறது இல்லை. அல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்மளை வாசிக்கும். நான் இப்படி சொல்றேன், ஒரு விசுவாசி தேவனை நம்புறவன், இயேசுநாதரை நம்புறவன், கர்த்தர் சபையில விசுவாசம் உள்ளவனா இருக்கிறவன் வேதத்தை வாசிக்கலன்னா அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. 2 நடக்கும். பைபிளை நான் ஒழுங்கா போதிக்கலைன்னா நான் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பேன். நீங்க பைபிளை ஒழுங்கா வாசிக்கலைன்னா நீங்க சபைக்கு தேவனுக்கு பிரச்சனையா தான் இருப்பீங்க. பைபிளை வாசிக்க மாட்டோம். குயிஸுக்கு வாசிக்கிறதும் அல்லது நேரம் வரும்போதெல்லாம் வாசிக்கிறது இல்லை, வியாதி வந்தால் சங்கீதம் 91 சொல்கிறதும் அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அது வெத்து வேட்டு. அனுதினமும் எனக்கு ஆவிக்குரிய ஆகாரம் வேணும். நான் சாப்பிடலைன்னா என்ன ஆகுது? என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு போய்விடுகிறது. அப்படிதானே? 3 நேரம் சாப்பிடலை, ஆரோக்கியமானதை சாப்பிடலை, புரோட்டீன் சாப்பிடலை. ஃபைபர் நமக்கு வேணும். புரோட்டீன் எதில் இருக்குது? நல்ல பருப்பு, கீரை அந்த வகைகளில் இருக்குது. ஃபைபர் எதில் இருக்குது? இறைச்சியில் இருக்குது. ஸ்தோத்திரம். நம்மளை அப்படி பழக்கிட்டாங்க. நம்ம திடீர்னு சைவமாலாம் மாற முடியாது. சைவமாக மாறினா கை காலெலாம் ஆடிரும். நம்ம அப்படி பழக்கப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு சரீரம் ஆரோக்கியமானதாக இருப்பதற்கு ஆகாரம் அவசியம். ஆகாரம் இல்லாமல் வேலை செய்ய முடியுமா? சாப்பாடு இல்லாமல். அதே கிரைட்டீரியா, அதே ரூல்ஸ் தான். எனக்கு வேத வசனம் எனக்குள்ளே இல்லைன்னா நான் விசுவாசத்தில் வெறுமையாக இருப்பேன். விசுவாசத்தில் நான் 0வா இருப்பேன். என் விசுவாசம் 100 அப்படின்னா என் ஆசீர்வாதமும் 100. என் விசுவாசம் 50 அப்படின்னா என் ஆசீர்வாதமும் 50. எனக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதமும் இல்லைன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே எப்படி சமாதானம் வரும்? நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கை வரும்? சொல்ல உங்களுக்கு விளங்குதா? கடினமாக இருக்குதா? இனி அடுத்த வாரம், முதல் வாரம் வந்தேன், அடுத்த வாரம் இனி வரமாட்டேன் அப்படி சொல்லு. கடினமாக இருக்குது. கடினம் இல்லைங்க. ஒரு 10 வசனம் வாசிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நீங்கள் பைபிளை தொடக்கூடாதுன்றது தெளிவாக தெரியும். திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் ஸ்தோத்திரம் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், எங்கள் விசுவாசிகள் பெரிய பெரிய கடைகள் திறக்கணும், நான் தான் போய் ரிப்பன் வெட்டணும். அல்லேலூயா. பெரிய பெரிய கார்கள் வரணும், பைக்கு வரணும், பெரிய பெரிய வீடுகள் வரணும். வீடு பிரதிஷ்டை வருஷத்தில் 5 வந்துட்டே இருக்கணும். இது ஒரு வீடே பிரதிஷ்டை முடியுமான்னு சந்தேகமாக இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, நான் அப்படி ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ணுறது மட்டும் போதாது, நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இணைஞ்சிருக்கு. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மந்திரம் சொல்கிறேன், கவனிங்க. நம்பினால் போதும். அல்லேலூயா. என்ன மந்திரம்? டெய்லி போய் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே உட்காந்து யோகா பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. ஆனால் எப்படி பண்ணணும்னா, இயேசுவால் எல்லாம் ஆகும். என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளைய மாற்ற இயேசுவால் ஆகும். அல்லேலூயா. இதுதான் ஜெபம். இதுக்கு பேர் தான் என்னது? ஜெபம். 2 நடக்குது. ஒன்று அவரையும் உயர்த்தி சொல்லிடுறோம், இன்னொன்று நம்ம தேவையும் சொல்லிடுறோம். 2மே நல்லது தானே? இப்படி போய் இன்னும் சொல்லலாம். இன்னும் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவரே உங்களை தவிர யாராலும் எனக்கு என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதம் தரவே முடியாதுன்னு 1 வாரம் கேட்டு பாருங்கங்க. அற்புதம் நடக்கலைன்னா நான் ஊழியமே செய்யலைன்றேன். அல்லேலூயா.
என்ன அசம்பிளிஸ் ஆஃப் காடு, என்ன சர்ச்சை, ஒன்றும் வேண்டாம். ஊழியம் செய்யலை, ஊழியக்காரங்கெல்லாம் ஊழியத்தை விட்டுறோம். பிரச்சனை தேவனிடத்துல இல்லை, உன் முழங்கால இருக்குது, காது அடைச்சிருக்கு. அப்படிதானே? அதில் தோலை அவர்கள் விலக்கி தங்களுடைய செவிகளை அடைத்து கொண்டார்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று. விசுவாச வாழ்க்கை கஷ்டமா? அப்படிலாம் இல்லை. விசுவாசம் உங்களுக்கு குறையும் போதெல்லாம் எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்து திரும்ப திரும்ப வாசிங்க. அல்லேலூயா. விசுவாச வீரர்களுடைய பட்டியல் போட்டிருக்குது. அவங்க வாழ்க்கை வேறங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு பெஸ்டான ஒரு ஹியூமனிட்டி ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா அது எபிரேயர் 11வது அதிகாரம் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்குள்ள வாழ்ந்த விதத்தை வாசித்திருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த எபிரேயர் 11 வாசித்திருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். வாசிக்காதவங்க, நீங்கள் பைபிளே வாசிக்காட்டியும் இந்த எபிரேயர் 11 ஒரு வருஷம் வாசிங்க. திரும்ப திரும்ப மொபைலில் கேளுங்க. நீங்கள் வாசிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மொபைலில் போட்டு விட்டிங்கன்னா அது பேசாமல் என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்குது. அப்படிதானே? நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்குறீங்களா? அப்படி கேட்குறீங்களா? டிவியில் போட்டு விடலாம், பாட்டை கேட்டுகிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். மொபைல் ஃபோனில் வசனம் ஓடிட்டே இருக்கட்டும். வாசிக்க தெரியாது, பரவாயில்ல, கேளுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள மாற்றம் வர்றதை நம்மால் புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறத புரிஞ்சுக்கிட முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்ம கேட்கிறது நம்மை கலங்க பண்ணோம், நம்மளை பயமுறுத்தோம், நமக்கு சந்தேகத்தை கொண்டு வரும், நமக்கு பலவீனத்தை கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் கேட்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை உண்டாக்கும். அப்படிதானா? அப்படிதான் வாசிக்கிறோம். கர்த்தரை சத்தியத்தை, அவர் தான் போன வாரம் தானே பேசினார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2 தான் சத்தியம். ஒன்று இயேசுநாதர் சத்தியம், இன்னொன்று அவர் தந்திருக்கிற இந்த வார்த்தை சத்தியம். இது 2 அறிய இதுக்கு இடம் கொடுக்க கொடுக்க, இதை வாசிக்க வாசிக்க, இதை கேட்க கேட்க, இதன் மேல நம்முடைய நம்பிக்கை பெருக 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டே இருக்கும். சில பிள்ளைங்க சொன்னாங்க கற்பம்லாம் சரியில்லை. நான் சொல்கிறேன், இனி ரிப்போர்ட்டை எடுத்து பாரு, கற்பம்லாம் மாறிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலவீனம்லாம் மாறும். கர்த்தர் வார்த்தையை கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே செயல்பட்டு நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். நான் சொல்லியிருக்கிறேன். யார்? ஹிட்லர் பேசும்போது வாலிப பையங்களுக்கு முடியெல்லாம் அப்படி, அது என்ன பேர், அதுக்கு பேர் என்னது, புல்லரிக்கு மயிர் சிலுத்து போய் நிற்குமா. அவன் எதுக்கு அடிக்கிறான்றதே தெரியாது. ஆனால் ஹிட்லர் சொன்னான்றக்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிறைய பேரை கொன்று குவிச்சான். நான் சொல்கிறேன், ஹிட்லருடைய வார்த்தை ஒரு மனுஷனை புல்லரிக்க செய்து நிறைய உயிர்களை அழிக்கும்னு சொன்னால், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க முடியும். அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்குமான கேள்விகளுக்கான பதில் உனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற. நம்ம இன்னும் நம்மளே எழும்பலை, நம்மளே இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை. உங்களை இந்த ஊரில் சும்மா ஒன்றும் ஆண்டவர் இந்த தேவ சபைக்குள்ளே கொண்டு வரல, தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வரல. நீங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிறவர்களை கர்த்தர் உங்களை மாற்றுவார். எழுமினப்போ ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேலே எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசத்தை தார். உங்கள் வார்த்தையின் மேலே எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேலே சந்தேகம் கொள்கிறோமோ, தயக்கம் காண்பிக்கிறோமோ, ஆமென் ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளுவதற்கு, அதை கை கொள்ளுவதற்கு, அப்பொழுது நாம கர்த்தருக்காக கதவுகளை பூட்டிக் கொள்ளுகிறோம் என்ற அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்தால், ஏற்றுக்கொண்டால், கர்த்தர் நமக்குள்ளே பிரவேசித்து நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். உங்க கதவுகள் திறக்கட்டும், கர்த்தர் வார்த்தையின் மேல விசுவாசம் வரட்டும். ஆமென். உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் எனக்கு சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும், அவர் எனக்கு சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, அவர் சொன்னது
இந்த வார்த்தையில் உங்க ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ள உங்க எதிர்காலம் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள உங்களுடைய எல்லா நன்மைகளும் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹைதராபாத்ல பாஸ்டர் சதீஷ்குமார்னு சொல்லி டெம்பிள், ஸ்தோத்திரம், கல்வாரி டெம்பிள் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச் இருக்கு. 2.5 லட்சம் விசுவாசிகள் இப்பொழுது அங்கே இருக்கிறாங்க. அவர் ஒரு முழுசா அபிஷேகம் கூட பண்ணப்படாத ஒருத்தர். அவர் யாருக்கு அப்படி பெருசா ஜெபம்லாம் பண்றதெல்லாம் கிடையாது. அவர் பண்ற ஒன்னே ஒன்று, ஒவ்வொரு வாரமும் 1.5 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்றார். வெறும் வார்த்தையை மட்டும் பிரசங்கிக்கிறார். கவனிங்க, நாங்க போகும்போது 80,000 விசுவாசிகள் இருந்தாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2.25 லட்சம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. வார்த்தையை தேடி ஜனங்கள் போக 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 அங்க ஆசீர்வாதம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய பாவங்கள்ல ஒன்று, தீர்க்கதரிசிகளை விட்டுவிட்டு அவர்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினவரிடத்துல வார்த்தைகளை கேட்க போனாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இந்த வசனத்துல இருக்கு, வார்த்தையில இருக்கு. ரொம்ப பெருசாலாம் நீங்க செய்ய வேண்டாம். டெய்லி ஒரு அதிகாரம் நீங்க உங்க எழும்பின உடனே ஒரு அதிகாரத்தை வாசித்து, ஒரு நீதிமொழிகளை, ஒரு சங்கீதத்தை வாசித்து, ஸ்தோத்திரம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேத பகுதி, ஒரு அதிகாரம் நீங்க வாசித்துட்டு உங்க வேலைகளை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. நம்ம அதை செய்யறதே இல்லை. இது ரொம்ப சிம்பிளானது. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா நமக்கு அதற்கு மனம் இல்லை. அது நம்முடைய பழக்கமா வரமடக்குது. பிசாசு நம்மளை சேஃபா அந்த பைபிள்ல இருந்து நம்மளை விலக்கி அவன் தாராளமா சேஃபா வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம ரெகுலரா வாசிக்க ஆரம்பிச்சா, ஜோம் பண்ணா அவனுக்கு நம்ம இடத்துல வேலை இல்லைன்றது அவனுக்கு நல்லா தெரியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்க வார்த்தையை குடித்து சந்தேகப்பட்டு நீர் எனக்குள்ளே பிரவேசித்து நன்மை செய்யாதபடிக்கு நான் என் கதவை பூட்டிக் கொள்ளாதிருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வார்த்தை மேல. ஆமென். ஹல்லேலூயா. 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. 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 நன்றி. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கேட்டவைகளை ஞாபகத்துல வச்சு, ஆமென், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாப்போம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, உங்க வார்த்தையின் மேல எங்களுக்கு விசுவாச நம்பிக்கை இருக்கட்டும் ஆண்டவர். உங்க வார்த்தையின் மேல எங்களுக்கு நம்பிக்கை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம். அருமையான இந்த கால நேரத்தில்
எப்பொழுது நம்முடைய கதவுகள் திறந்து இருக்கும் கர்த்தருக்காக, எப்பெல்லாம் கர்த்தர் வார்த்தையை சந்தேகம் இல்லாமல் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம அவருக்கு அற்புதம் செய்வதற்கு கதவுகளை திறந்து கொடுக்குறோன்னு அர்த்தம். ஏழை விதவை, அவளுக்கு முடிவான நம்பிக்கை தான். அதை விட்டுட்டானா அவளுக்கு வேற வாய்ப்பு இல்லை, வேற சான்ஸ் இல்லை. நான் வசனம் சொல்லுகிறது, அவள் சந்தேகப்படாமல் எல்லாவற்றையும் எலிசாவுக்கு கையில கொடுத்துட்டா. வீடை திறந்து கொடுத்து வாழ்க்கையில கர்த்தர் வருவதற்கு இடம் கொடுத்தால் என்ன நடந்துச்சு? பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் அவளையும் அவருடைய பிள்ளையும் கர்த்தர் போஷித்தார். ஒருவேளை அவர் இடம் கொடுக்கலனால் என்னவா இருக்கும்? எல்லார போல அவளும் பஞ்சத்துல அவளும் மரித்து போயிருந்திருப்பாள். அவளுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு வித்தியாசமான பார்வையை தாங்க. நீங்க பார்க்கிற, நீங்க செய்வீங்க, நீங்க உயர்த்துவீங்க, நீங்க ஆசீர்வதிப்பீங்க. பாஸ்ரம் ஆராதனை நேரத்தில் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தப்பா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒரு அவநம்பிக்கையோட பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நடக்கலன்னா என்ன, இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன, இல்லை இது கிடைக்கலன்னா என்ன, இன்னொன்றை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கு. நான் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், அந்த இன்னொன்னுன்றது நீங்க வைத்திருந்ததை விட நேர்த்தியான ஒன்று. அந்த இன்னொன்று என்பது நீங்கள் குறித்திருந்ததை விட மேன்மையான ஒன்று. சாதாரணமானது அவர் உங்களுக்கு தர மாட்டார், செய்ய மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இது இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமென், இன்னொன்றை கர்த்தர் வைத்திருப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, கை உயர்த்தி முடிக்க போறோம். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேற பார்வையை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் பார்வை மாறட்டும். உங்க பார்வை மாறணும்னா அடிக்கடி விசுவாச வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கணும். உங்க பார்வை மாறணும்னா விசுவாச வார்த்தைகள் உங்க காதுகளில் கேட்கும். மொபைல் போன்ல என்னெல்லாமோ பாக்குறீங்க, கொஞ்சம் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளையும் பாருங்க, கேளுங்க. உங்க விசுவாசம் பெருகும். நல்ல கர்த்தருடைய பாடல்களை கேளுங்க, உங்க விசுவாசம் பெருகும். உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். சும்மா ஒன்றும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரல. உங்களை உயர்த்துகிற நோக்கம் அவரிடத்துல இருக்கிறது. உங்களை குறித்த மேன்மையான திட்டம் அவர் வைத்திருக்கிறார். ஆமென், நிச்சயமா சொல்றேன், ஒரு மேன்மையான திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். காலங்கள் மாறும்போது கர்த்தருடைய அந்த மேன்மையை, உயர்வை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கதவுகளை திறந்து வைப்போம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தரின் வார்த்தையின் மேல நமக்கு சந்தேகம் வேண்டாம். சந்தேகம் இல்லாமல் அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கானதை செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகம் நமக்கானதை செய்து முடிக்கும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ராஜாவாகி நீர் உட்பிரவேசிப்பதற்கு உங்க வார்த்தையில நாங்கள் சந்தேகம் கொள்ளாதிருக்கிற கிருபை எங்களுக்கு தார். சந்தேகத்தை எங்களிலிருந்து கொன்று போடும் ஆண்டவரே. உங்க வார்த்தையின் மேல இருக்கிற தயக்கத்தை எங்களிலிருந்து நீக்கி போடும் ஆண்டவரே. தயங்காமல் உங்க வார்த்தையை நம்ப, தயங்காமல் உடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் தயங்காமல் நம்பினால் நீர் உட்பிரவேசிப்பீர். எங்களுக்கு பராக்கிரமமானதை செய்வீர். எங்களுக்கு தேவையானதை செய்து தருவீர் ஆண்டவரே. உங்க நாமத்தினால கேட்கிறோம், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனத்தை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாரத்தில் இருக்கிற இதர ஜெபங்களிலேயும் நாங்கள் நேரம் எடுத்து உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் அனுதினம் ஆமென் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளை கர்த்தர் திறப்பீராக. ஆமென் சொல்லி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆவியானவர் ஒரு சின்ன காரியத்தை நினைப்பூட்டுறார். எத்தனை பேர் நீங்க இந்த பொருத்தனையா செய்து ஜெபிக்க போறீங்க, வேத வசனங்களை வாசிக்க போறீங்க? உங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க ஒரு பொருத்தனையோட. ஆண்டவரே, இந்த வாரத்துல எல்லா நாளும் நான் உங்க வார்த்தைகளை வாசிப்பேன். எல்லா நாளும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே.
பொருத்தனை பண்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வரும். நீங்க பொருத்தனை பண்ணி செஞ்சு பாருங்க, செய்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க அந்த வாரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ற எல்லாருக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.